ஒருவேளை அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ நல்லா இருந்திருப்பியோன்னு தோணுது. கம்யூனிசம் பேசுறவன் உன் விருப்பத்துக்கு உன்னை செயல்பட விட்டுருப்பான் இல்ல? பணம், காசு, வசதி, குடும்பம் இதையே கால்குலேட் பண்ணி பண்ணி ஏமாந்து போய் நிற்கிறேம்மா. பெத்தவங்க எப்பவும் தான் வாழாத வாழ்க்கைய பிள்ளைங்க வாழணும்னு ஆசைப்பட்டு அதுங்களை ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு, இதெல்லாம் தப்பு இல்லை ஈஸ்வரி. பாவம், மன்னிக்க முடியாத பாவம்மா. போன புண்ணியவதி எங்கிட்ட கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு போயிட்டா. சாகர வயசா அவளுக்கு? அவளுக்கு என்னை விட 18 வயசு கம்மி. இதையே காரணமா சொல்லிதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். உங்க அம்மா கேட்டா என்கிட்ட, ஏண்டே உனக்கும் எனக்கும் தான் வயசு வித்தியாசம் இருக்கு, நாம கட்டிக்கிட்டு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆனா இப்ப புரியுது எனக்கு, அவளும் ஒன்னும் சந்தோஷமா வாழல. உன்னை பாழங்கணத்துல தள்ளி விட்டுட்டேன். ஈஸ்வரி, நான் படபடன்னு பேசுவேன், திட்டுவேன். ஆனா இதுவரைக்கும் யாரையும் வாழ விடக்கூடாதுன்னு நினைச்சதில்லம்மா. என் மனசுல இருக்கிறது கோபம் மட்டும்தாம்மா. ஆனா உன் புருஷ மனசுல இருக்கிறது அத்தனையும் வன்மம், கொடூரம். அப்படிப்பட்டவன்ட்ட உன்னை கொடுத்துட்டு தர்ஷன், தர்ஷினி, உங்க அம்மா இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்காகத்தான். அவளை பார்த்துக்குங்க, அவளுக்கு ஆதரவா இருங்கம்மா. அவளுக்கு நீங்க மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறா, உங்க அம்மாவை பார்த்துக்குங்க. ஈஸ்வரி, உன்னை நம்ம வீட்டோட இருந்துரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லம்மா. எனக்கு அப்புறம் நீ என்ன செய்வ? யாரு உனக்காக நிப்பா? சுயமா நிற்க வேண்டிய பொண்ணுமா நீ. அத்தனையும் ஒடிச்சு போட்டுட்ட. படிப்பு, தைரியம் எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டுட்டம்மா. யாரையாவது சார்ந்து இருக்குன்ற நிலைமைக்கு உன்னை தள்ளிட்டம்மா. இவன் ரொம்ப படுத்துவான்மா, தெரியும், தெரிஞ்சும் நரகத்துல தள்ளிட்டு போற. இப்படி ஒரு கையாலாகாத அப்பம்மா உனக்கு. என்ன மன்னிச்சிருமா. நான் கிளம்புறேன். அப்பா, எப்படிப்பா போறீங்க? இப்படியே போயிடுவேம்மா. போயிடுவேன் போயிடுவேன். போலாம் வாங்க. ஏய் தர்சன், நில்றா.
எங்கடா போயிருந்திய? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நேற்று போயிட்டு இன்னைக்கு வந்திருக்கிய. வர வர நீங்களும் சொல் பேச்சு கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? நேத்து ராத்திரியே அவங்க ஏய், நான் உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன். நான் கேட்குற கேள்விக்கு நீ மட்டும் தான் பதில் சொல்லணும். உனக்காக யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? அப்புறம் திட்டுறேன் வயிறான் பேசுகிறான்னு சொல்லிட்டு மாநாடு கூட்ட வேண்டியது. ஏம்மா தர்ஷினி, உங்கள் அப்பா என்ன செத்தா போயிட்டேன், நல்லா தானே இருக்கேன், என்னை அம்போன்னு விட்டு எல்லாரும் ஓடிட்டியே. உங்கள் சித்தி ஜனனி வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிற நேரமாக பார்த்து ஏதோ பிளான் பண்ணி என்கிட்ட வார்த்தையை வாங்கிட்டு ஓடுறா. நீங்களும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி அவள் பின்னாடியே ஓடுறியே. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணுமா இல்லையாம்மா? பதில் சொல்லுமா. ஏண்டா, அதான் பொம்பளை புள்ள, விவரம் தெரியாது. நீ ஆம்பளை பைய தானே, அப்பா மனசை புரிஞ்சுக்கிட்டு நீயாவது போகாமல் இருந்துக்கலாம்ல. நீ எல்லாருக்கு முன்னாடி பாஞ்சு அடிச்சு ஓடுற. இப்போ எதுக்கு இவர் தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காரு? டேய் மகனே, உங்கள் அப்பனை பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இது வரைக்கும் உங்கள் அப்பத்தா வார்த்தையை நான் மீறினதே கிடையாது. அதான்டா மரியாதை. உங்கள் அப்பத்தா தனியாளாக இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு நான் காட்டுற நன்றி கடன் அதான். தெரிஞ்சுக்க. பண்ணுறதெல்லாம் நான், அனுபவிக்கிறதெல்லாம் நீங்கள். கடைசியில் எவ்வளோ பேச்சையே கட்டிட்டு அவ முன்னாடி போயிட்டியே. எல்லாம் நன்றி கட்ட பயிலுடா. ஏய், உங்கள் அப்பா தான் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாம்மா? யாருக்கும் தெரியாது. நீங்கள் போனோடனே போய் காய்ச்சலில் படுத்துக்கிடுச்சு. அதுக்கு சுடுதண்ணி வச்சு கூட நாதி இல்லை. மாத்திரை சாப்பிட்டுச்சா, சாப்பாடு சாப்பிட்டுச்சா? கேட்க ஒரு நாதியும் கிடையாது. அது ஒரு பக்கம் அணத்திட்டு கிடக்கு. என்னைக்கும் கீழே வராத அப்போ தான் கீழே இறங்கி வருது. இந்த பக்கம் கதிர் புள்ள வீட்டுக்குள்ளே படுத்து அழுதுட்டு கிடக்கு குழந்தை. எத்தனை பார்க்குறது நாங்கள் ஆம்பளைலாம் வீட்டில் இருக்கோம். எத்தனை வீட்டு வேலையை ஆம்பளை செய்ய முடியுமாடா? யோசிச்சு பார்த்தீங்களா? நாங்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது இதுக்கு தானே. அப்படியே போயிட்டியே நாதி ஏற்றி போய் எல்லாத்தையும் விட்டு. உங்கள் சித்திமார்கள் நடிச்ச அமத்துக்கு வந்தாங்க. அவங்களை நிப்பாட்டி உங்கள் சித்தப்பைமாரு கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு அந்த உரிமையாவது இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏய் தர்சா, உங்கள் அம்மா வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு சொல்லு பாப்போம். சொல்கிறா. இது ஒன்று ஆரம்பிச்சிருவார். உனக்கு தான் காலேஜ் போகிற வயசு வந்துருச்சுல, அதான் தாடி மீசையில் வந்துருச்சுல. சொல்லு பாப்போம், உங்கள் அம்மா எத்தனை நாளாக இந்த வீட்டில் இல்லை? உன் வயசுல எல்லாம் உங்கள் அப்பையும் தனியாளாக நின்று உழைச்சி இந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்கேன் தெரியுமா? இப்போ கேட்குறேன் சொல்லு, எத்தனை நாளாக உங்கள் அம்மா இந்த வீட்டில் இல்லை? 15 நாள் ஆச்சுப்பா. வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு 15 நாள் ஆகும்னு உங்கள் அம்மா உன்ட்ட சொல்லிட்டு போனாலோட? சொல்கிறா, சொல்லிட்டு போனாளா? இல்லைப்பா, அம்மாச்சி. ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறா. இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர்றதுக்கு 15 நாள் ஆகும்னு இந்த வீட்டில் யாரையாவது உங்கள் அம்மா சொல்லிட்டு போனாளா? சொல்லிட்டு போகல, இல்லை ஃபோன் பண்ணி சொன்னாலா வர்றதுக்கு லேட் ஆகும்னு? எதுவும் சொல்லலை. என்னை வர்றா, நான் கெட்டவன். ஆனால் நீ பெத்த பிள்ளை தானே, உன்னை சொல்லி போயிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? உங்கள் அம்மா ஒரு பொறுப்பு இல்லாத தாய்ங்கிறது இப்போ புரியுதா? உங்கள் தலையெழுத்து. பெத்தவளே அப்படி இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒரு பொம்பளை வீட்டை விட்டு போய் 15 நாளாக வீட்டுக்கு வரலான்னா என்னடா அர்த்தம்? சொல்கிறா, பதில் சொல்கிறா. இந்த லாட்ஜில் போய் ரூம் போட்டு தங்குறாங்கல்ல, அவங்க தான் 4-5 நாள் எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியாமல் தங்கியிருந்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கு கதை. இது லாட்ஜால வீடா? வீடுப்பா. வீடு தானே, வீடு மாதிரியா இருக்குங்க. இங்கே உள்ளவங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல, அது மாதிரியே நடக்குது எல்லாம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிற திமிரு. இவகிட்ட பேசுற பேச்சா இது? உங்க அம்மா பண்ணது சரியா தப்பா? சொல்றா, சரியா தப்பாடா? எனக்கு இப்ப தெரியணும், சொல்லியானு நீ. தப்புதான்ப்பா. தம்பி, உங்க அம்மா பண்ணது தப்புன்னு இப்ப புரியுதா? புரியுதுப்பா. உனக்கு புரிஞ்சா போதும்டா. தர்ஷினி, நீயும் தெரிஞ்சுக்க மகளே. அப்பா வந்து பெரிய கொடுமைக்காரன், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அப்பப்போ நினைக்கிறீங்கல்ல, அதெல்லாம் பொய். அப்படியெல்லாம் கிடையாது.
இனிமே அப்படிலாம் நினைக்காதீங்க, சரியா? சொல்ல வச்சுட்டாருல. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க சித்தி ஜனனி. ஆமா, அவளுங்க காணோம். உங்களோட தான் நான் வந்தா பார்க்கறதுக்கு. சித்தி அன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு கிளம்பிட்டாங்கப்பா. ஊருக்கு கிளம்பிட்டாளா? சென்னைக்கா? ஆமாப்பா. என்னடா சொல்ற? இதுப்பா என்ன தர்சன் சொல்ற? உங்க கூட வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே அவ. சென்னையில் ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க சித்தி. என்னடா அவசரம்? இல்ல அவங்க ஏய், அப்பாவுக்கு நீ சொல்ற என்ன அவசரம்? எது சென்னைக்கு போச்சு? அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கப்பா. எப்பா, அவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் உனக்கு தெரியுமாப்பா? உன்கிட்ட சொல்லிச்சா? அப்போ உன்கிட்டையும் சொல்லல. அதையே சொல்லாம போனா. சொல்லாம கொள்ளாம போறது அந்த குடும்பத்தோட கொலை வழக்கம்னு நினைக்கிறேன். அந்த பழக்கம் தான் இவங்களுக்கு தொத்திக்கிடுச்சு எல்லாத்துக்கும், நம்ம வீட்டு பொம்பளை எல்லாத்துக்கும். அதான் சொல்லாம கொள்ளாம அவங்க கிளம்பிடுறாங்க. ஏய் சக்தி, நான் கேட்டா தப்பா போயிடும். அது என்ன நீயே கேட்டு சொல்லு. அடிக்கடி நம்ம வீட்டில் இப்படி நடக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைப்பா, அறவே பிடிக்கல. அது என்னன்னு எனக்கு கேட்டு சொல்லு. அண்ணே ஏய் சக்தி, நான் கேட்டா தப்பா போயிடும். அது என்ன நீயே கேட்டு சொல்லு. அடிக்கடி நம்ம வீட்டில் இப்படி நடக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைப்பா, அறவே பிடிக்கல. அது என்னன்னு எனக்கு கேட்டு சொல்லு. அண்ணே ஏய் ஆதிர, வாடா தங்க. வா எப்படி வா இருக்கீங்க? வா. டேய் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படிண்ணா இருக்க? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். எல்லாம் முடிஞ்சு இந்த அண்ணன் போய் சேர்றதுக்கு முன்னாடி வந்தே இல்ல, அது போதும். என்னண்ணே ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேச? அம்மா அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அம்மா இருக்காங்க, போய் பாரு. அந்த ரூமுக்குள்ள தான் படுத்து கிடக்காங்க. நான் அது எத்து கிடக்கு. என்னத்த சொல்ல, அம்மா ஒரு பக்கம் படுத்து கிடக்கு, இந்த குடும்பம் ஒரு பக்கம் சின்ன பண்ண மாதிரி சிதறி கிடக்கு. அவங்க ஆளாளுக்கு ஓடுறாங்க. ஜனனி அவ ஊருக்கு போறா. இந்த வீட்டு மூத்த மருமக அவ அம்மா இறந்து வச்சுன்னு 15 நாளா போய் உட்காந்துக்கிட்டாங்க. நான் மட்டும் நடு வீட்டில் நின்று புலம்பிட்டு இருக்கேன். என்னண்ணே இது? உங்களை மீறி எப்படின்னு அவங்களா போலாம்? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அண்ணே, உங்களை கஷ்டப்படுத்தி இந்த வீட்ல யாரும் இருக்கணும்னு அவசியமே இல்ல. நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு உங்களை மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, இனி நான் பாத்துக்கிறேனே. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐ நோ எவ்ரிதிங். எல்லாம் டீம் சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் ஒருத்தி போதும் உங்க எல்லாரையும் சமாளிக்க. Now it's my turn. Wait and see. சரி பாப்பா விட்றா. வந்தது வராம ஏன் இங்கிலீஷில் புரிஞ்சுட்டு இருக்க? நீ பேசுகிற இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன புரியவா போகுது? சரி, பரிச்சை எப்படி எழுதியிருக்க? அண்ணே சூப்பரா எழுதிருக்கண்ணே. இனி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்ல தான். ரொம்ப சந்தோஷம்டா. இரு, அண்ணன் கூட இரு. கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். நீ கூட வந்தீங்கன்னா எனக்கு ஒத்தாசையாக இருக்கும். கவலைப்படாதீங்கண்ணே, இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி எப்பா, அது என்னன்னு கேட்டு சொல்லப்பா. சரி. இனிமேல் அவங்க முடிவு அவங்க எடுத்துக்கிற வேண்டியதான். எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவாடுங்க. நான் மேலே இருக்கேன், நீ போய் அம்மாவை பாரு. ஓகேண்ணே. டெய்லி பாடம் நடத்துறதுக்கே 1 மணி நேரம் போயிருது. அக்கா, அக்கா என்னக்கா சாப்பிட்டீங்களா? முகமெல்லாம் வாடி போயிருக்கு. பசங்களா சாப்பிட்டீங்களா? ம். ஹலோ, என்ன அந்த பக்கம் போனது இந்த பக்கம் மீட்டிங்கா? இனி எல்லாமே டிவைடர் ரோல் தான். போய் தனித்தனியா வேலையை பாருங்க. நீங்க போங்க அக்கா, போங்க நீங்களும் போங்க. போங்க. ஹலோ, நீங்க எங்க போறீங்க? பின்கட்ல வேலை கிடக்குல. நீங்க இருங்க, நீங்க போங்க. ஒரு நிமிஷம். இத்தனை நாளா நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்க. அண்ட் உங்க மேல எனக்கு பெரிய மரியாதையும் இருந்தது. ஆனா இப்பதானே தெரியுது நீங்க எப்படின்னு. என்ன பாக்குறீங்க? எல்லா நியூஸும் எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. நான் போகட்டா? ம், போங்க.
வெல்லாவி நீங்க என்ன பண்றீங்க? போய் அந்த பொட்டியை எடுத்துக்கிட்டு என் ரூம்க்கு வந்துருங்க. எந்த போட்டி? அதாங்க இருக்கே, கணக்கு தெரியலையா? அது ட்ராலில. உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஓஹோ. எடுத்துட்டு வாங்க சரியா? பொட்டி எடுங்கன்ட்டு சக்தி ரூமுக்கு போறா. சீக்கிரம் வாங்க. வைத்தியம். இந்த கணக்குது என்ன வச்சிருக்க உள்ள? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? வாங்க. சரி, ஜனனி ரூம்ல என்ன செய்ய போற? ஜனனியா? வாட்? ஆமா, இது ஜனனி சக்தி ரூம் தானே? இது என்னோட ரூம், மறந்துட்டீங்களா? இது அவங்களோட ரூம் ஆதிரா. வீட்ல இருக்கவங்களுக்கு தாங்க ரூம் எல்லாம், வெளியில போறவங்களுக்கு எல்லாம் ரூம் இல்ல. வாங்க ஆதிரா, சொல்றத கேளு. வேண்டாம், அமைதியா இருங்க. சக்தி, ஆதிரா. சக்தி, சக்தி. என்ன? எனக்கு என்னோட ரூம் தான் வேணும். சரி எடுத்துக்க. ஒவ்வொருத்தி நேரம் புரியாம. ஹே, கங்க்ராட் சக்தி, கோயம்புத்தூர் போறியாமே. ஆல் தி பெஸ்ட். அண்ட் இது நான் கொடுக்கிற ஒரே ஒரு அட்வைஸ், எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ சரியா? கேட்டுச்சா? எடுத்துட்டு வாங்க. ஏய் இரு, ஜனனி வந்த நாள்ல இங்க தான் இருக்கா. இப்ப மாத்துனா நல்லா இருக்காது. ஹலோ, இது என்னோட ரூம். நான் தான் சக்திக்காக கொடுத்தேன். அவனுக்கே இது ஓகேன்னும் போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வாங்க. அண்ட் ஒரு அட்வைஸ், அடுத்தவங்களுக்காக கஷ்டப்படாதீங்க, பின்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வாங்க போலாம். பிசாசு. என்ன? ஸ்லிப் ஆயிருச்சு. வாங்க. இது எங்க வைக்க? வேங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன? இது என்னோட ரூம். அவ திங்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கு? அதுக்காக அவ போட்டோ அது. அவ திங்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. என்ன ஆதிரா? போங்க. ஜனனி, நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போனா என்ன அர்த்தம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, 1 செகண்ட். நான் வாசு பேசுகிறேன். ஜான் ஃபோனை சார்ஜில் போட்டு பக்கத்தில் ஸ்கேன் சென்டர் வரைக்கும் போயிருக்கா. வந்ததும் கால் பண்ண சொல்கிறேன். இங்க பாரு, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? சொல்லாம கொள்ளாம போற அளவுக்கு அப்படி என்ன அவசியம்னு கேட்குறேன். என்ன பேசுறீங்க சக்தி? எங்கள் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை. சும்மா இதையே சாக்கு சொல்லிட்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கெட்டு போறதுக்கு மொதல் காரணமே நீதான். நீ ஏத்தி விட்டு அவ தேவையில்லாத சூழ்நிலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சக்தி, உனக்கும் எல்லாம் மறந்து போச்சா? அவளுக்கு வேண்டியது எல்லாமே அவ செஞ்சுக்கிறா. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ இன்னமும் அந்த வீட்டில் இருக்கான்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். யார் இந்த காலத்துல எல்லாம் படிச்சுட்டு உங்க வீட்டுல துணி துவைச்சிட்டு சமைச்சு போட்டுட்டு பாத்திரம் கழுவுற வேலை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? வாசு, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீலாம் பண்ணதுக்கு நான் பேசுறது ரொம்ப கம்மி சக்தி. எங்க மாமா ஹெல்த்காக யோசிக்கிறேன். இல்லனா எனக்கு உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் உண்மை சொல்லி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். இப்படியே சொல்லி தான் ஜனனியை கெடுத்து வச்சிருக்கீங்க. முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி பேச பழகிக்க. எப்ப பார்த்தாலும் உரண்டு இழுக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு. ஓ, குணசேகரன் தம்பில அதான் இப்படி பேசுற. This runs in your blood. This damn complex runs in your blood. இப்போ என்னங்கற? ஆமா, நான் ஒரு தம்பி தான். நான் அப்படி தான் பேசுவேன். யார்கிட்ட பேசுறா? வாசுவா? நீ மண்டகணம் பிடிச்ச பண்றதெல்லாம் கேட்டா பிளட் கிட்டுன்னு இங்கிலீஷ்ல பேசுவியோ? யார்கிட்டப்பா பேசிட்டு இருக்க? திருவங்கட மக தானே? ஆமாண்ணே. அவட தானே பேசிட்டு இருக்க? முதல்ல போனை கட் பண்ணு. கட் பண்ணுங்கிறேன். தராதரம் தெரியாத தற்கூரி எது? அதுட்டு போய் போன் பேசி சண்டை போட்டுட்டு இருக்க? இதே வேலைதான்க்கா. அண்ணே, என்னென்ன பிரச்சனை? இந்த திருவங்கட மகிட்ட போன் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் போன் பண்ணி பேசாதப்பா. அண்ணே, நான் அவளுக்கு பண்ணலண்ணே. ஜனனிக்கு தான் போனை போட்டேன். அவ எங்கேயோ வெளியே போயிருக்கலாம். இவ எடுத்து போனை பேசுறா. என்ன கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாத ஃபேமிலியா இருக்கு? அக்கா, இவ டீசன்சி பத்தி பேசுறா. இவ்வளவு நேரம் ரூம் நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா. நீ அவ ஹஸ்பண்ட், நீ அவளுக்கு கால் பண்ண. அவ கசின் எதுக்கு எடுக்கிறா? அப்ப அந்த அளவுக்கு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கால. நாளைக்கு நீ முக்கியமா இல்ல கசின் முக்கியமானு கேட்டா அவதான் முக்கியம்னு சொல்வா போல இருக்கு. இன்னைக்குன்னு இல்ல, கல்யாணத்துல இருந்தே பாக்குறேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நம்மளே இவ்வளவு ஹம்பிளா இருக்கோம். அவங்க பண்றது ரொம்ப டூ மச்சா இருக்கு.
ஏ ஆதர கொஞ்சம் இரு, அவங்க ஏதோ பேசிக்கிருக்காங்க. நீ ஏம்மா ரேணுகா, நீ கொஞ்சம் இருமா. நீ என்னம்மா வர வர ஓவரா பேச ஆரம்பிச்சிட்ட? கோளாறுலாம் சொல்கிற? எங்களுக்கும் கொஞ்சம் புத்தி இருக்குமா, எங்களுக்கும் ஒரு பொறுமை இருக்குது, அதுக்கு ஒரு எல்லை இருக்குமா? ஞானம் உனக்கு புத்திமதி சொன்னேன்னு சொன்னா சரியா சொல்லலையோ? அதெல்லாம் பேசாதம்மா, வேண்டாம்.